நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாத்தீங்களா மகாராணி, மயிலிறக என்னுடைய மகாராஜா அவருடைய வில்லம்பால 2 துண்டா வெட்டி காட்டிட்டாரு. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 நீங்க எல்லாரும் என் மேல காட்டின இந்த அன்புக்கும் பாசத்திற்கும் நான் என்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். கடந்த 20 வருடங்கள்ல என் மேல இருந்த உங்களோட அன்பு, மதிப்பு, மரியாதை மற்றும் நம்பிக்கையில நீங்க எந்த குறையும் வரவிடல. நான் எப்பவும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். நீண்ட ஆயுளோடு இருங்க, வெற்றி உண்டாகட்டும், எப்பவும் சந்தோஷத்தோடு இருக்கணும். மகாராஜா, நீங்க வந்த சந்தோஷத்துல நான் மகாராணிகளை பத்தி கேட்க மறந்தே போயிட்டேன். மகாராணிகள் இப்ப எங்க இருக்காங்க? அவங்க 2 பேரையும் கூட அவங்க அம்மா வீட்ல இருந்து வர சொல்லியிருக்கேன். அவங்க 2 பேர் கூட சேர்த்து இன்னொருத்தவங்களும் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. வேற யாரு வராங்க? மகாராணி சின்னாதேவி வாழ்க! மகாராணி சின்னாதேவி வாழ்க! மகாராணி திருமலம்பா வாழ்க! மகாராணி திருமலம்பா வாழ்க! மகாராணி சின்னாதேவி வாழ்க! மகாராணி சின்னாதேவி வாழ்க! மகாராணி திருமலம்பா வாழ்க! மகாராணி திருமலம்பா வாழ்க! மகாராணி சின்னாதேவி 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 வாழ்க! வணக்கம் பெரிய மகாராணி. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம் சின்ன மகாராணி. விஜயநகரத்துக்கு உங்க 2 பேரையும் திரும்ப வரவேற்கிறேன். நன்றி. நீங்க என்னவோ எங்களை நல்லாதான் வரவேற்திருக்கீங்க. ஆனா எங்க அம்மா வீட்ல கிடைச்ச வரவேற்பு அற்புதமானது. உங்களுக்கே தெரியும்ல, இவ்வளவு வருஷமா அம்மா வீட்ல இருந்து இப்பதான் திரும்ப வரும். அதனாலதான் சொல்றேன், அம்மா வீட்ல கிடைக்கிற சுகம் அளவில்லாததுதான். என்ன சரிதான பண்டிதர் ராமகிருஷ்ணரே? இத நீங்க சொல்றீங்கன்னா அது பொய்யா இருக்க முடியுமா என்ன? இந்த உலகத்துக்கே தெரியும் உங்க அம்மா வீடு இந்த உலகத்திலேயே சிறந்த இடம்னு. நீங்க இந்த உலகத்தின் சர்வ சிறந்த புத்திசாலி. நன்றி மகாராணி. மகாராணி, அப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணர் சர்வ சிறந்த புத்திசாலி அப்படின்னா நான் யாரு? நீங்களும் இந்த உலகத்தின் சர்வ சிறந்த புத்திசாலி தான் குருவே. இப்படி ஒன்னா 2 சர்வ சிறந்த புத்திசாலிகள் எப்படி இருக்க முடியும்? ஏன் இருக்க முடியாது குருவே? நீங்க 2 பேருமே புத்திசாலிங்க தான். ஏன்னா இங்க இருக்கிற சில பேருக்கு என்னோட பேச்செல்லாம் ஏடாகுடமா தெரியும். அக்கா, நீங்க பேசுறது எப்படி ஒருத்தவங்களுக்கு ஏடாகுடமா இருக்க முடியும்? ஏன்னா ஏடாகுடமா பேசணும்னா நாக்கு ஏடாகுடமா இருக்கணும்ல. அது சரி மகாராஜா, 3ஆவதா இன்னொருத்தவங்களும் வராங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, சௌதாமினியும் வந்திருக்காங்க.
சௌதாமினி வராளா? சௌதாமினி தேவி வராங்களா? என்னாச்சு குருவே? உங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? நான் நல்லா இருக்கேன் மகாராஜா. அது என்னன்னா, எனக்கு அதிகமான சந்தோஷத்துல அப்படியே தலை சுத்திருச்சு. அது ஒரே நேரத்துல நீங்க எல்லாரும் விஜயநகரத்துக்கு திரும்பி வர்றீங்க இல்லையா? நீங்க வந்திருக்கீங்க, மகாராணிகள் வந்திருக்காங்க, அந்த சௌதாமினி தேவி அவர்களும் வர்றாங்க. அதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சௌதாமினி, சௌதாமினி, மகாராஜா, நீங்க இவ்வளவு நாட்களா இங்க இருக்கீங்க. அதனால யார் உங்களை இங்க வரவிடாம தடுக்க முயற்சி பண்ணதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். நீங்க விஜயநகரத்துக்குள்ள வர்றத விரும்பாத அந்த நபர் யாரு? எனக்கு எல்லாம் தெரியும் பண்டித ராமகிருஷ்ணா. ஆனா நான் யாரோட பேரையும் சொல்லி அவங்க மான மரியாதையையும் என்னோட பெருந்தன்மையையும் நான் கெடுத்துக்க விரும்பல. மகாராஜா, உங்களுடைய இந்த வாளை, உங்களுடைய ராஜ பதவிய நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். இந்த ராஜ்யத்தை நிர்வகிக்கிறதுல நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன்னா அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நான் தான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க பண்ண எல்லாமே விஜயநகரத்தின் மகாராணியா தான் பண்ணிருக்கீங்க. எனக்கு பெருமையா இருக்கு. நான் இங்க இல்லாத நேரத்துல விஜயநகரத்தோட கௌரவத்துக்கு சின்ன கீறல கூட ஏற்பட விடல. நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி மகாராஜா. நான் உங்களுடைய தாராள மனசை பத்தி ரொம்பவே கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நீங்க என்னை எந்த அளவுக்கு கௌரவப்படுத்துறீங்கன்னு நேர்லயே பார்த்துட்டேன். நான் என்னவோ என்ன நீங்க தண்டிக்க போறீங்கன்னு நினைச்சேன். தண்டனை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இப்பவே கிடைக்கும். உங்களுக்கான தண்டனை என்னன்னா, விஜயநகரத்தோட முந்தைய மகாராஜாவான பாலகுமார நீங்க தேடி கண்டுபிடிச்சாகணும். இதுவே உங்களுக்கு பிராயச்சித்தமா இருக்கும்.
நீங்க என் தம்பிய தேடி கண்டுபிடிக்கிற அந்த தருணத்தை பார்க்க என்னுடைய கண்கள் ஆவலா காத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கும் என்னுடைய தம்பிக்கும் என்னோட கையால சமைச்சு விசேஷமான விருந்த வழங்குவேன். நீங்க மகாராஜா பாலகுமாரை தேடி கண்டுபிடிக்கணும். அவரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் அவரை பார்த்துக்கணும். பாலகுமார் ஒரு அப்பாவி. அவரு உங்களை பார்த்தாருன்னா உங்க மேல கோவப்படலாம் மாட்டாரு. உங்களை அவரு மன்னிச்சு ஏத்துக்குவாரு. நீங்க அவரை தேடி கண்டுபிடிச்ச உடனே எனக்கு தகவல் சொல்லிவிடுங்க. உத்தரவு மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ராஜகுரு அவர்களே, மகாராணி வாழ்க! முன்னாள் மகாராணி வாழ்க! முன்னாள் மகாராணி முன்னாள் மகாராணி. இப்ப நான் உங்க எல்லாருக்கும் தெரிவிக்க விரும்புறது என்னன்னா, வரப்போற பௌர்ணமியின் நல்ல நாள்ல விஜயநகர சிரோன்மணி நம்முடைய பிரியமான மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருக்கு திரும்ப ராஜாபிஷேகம் நடக்க போகுது. சொல்லுங்க, மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா, ஒரு விஷயம் கேட்கலாமா உங்ககிட்ட? அதாவது இந்த கடந்த 20 வருடங்களா ஒரு பகல் கூட ஒரு இரவு கூட உங்களை நினைச்சு பார்க்காம நான் இருந்ததே இல்லை. மகாராஜா, உங்களுக்கும் என்னோட ஞாபகம் இருந்துச்சா? இருந்தது குருவே. அது எப்படி இல்லாம இருக்கும்? கேட்டீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணரே? அதனாலதான் மகாராஜா எனக்கு கடந்த 20 வருடங்களா தொடர்ந்து விக்கல் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா மகாராஜா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாருல்ல. விக்கலா? ஆமா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜா, அப்படின்னா உங்களுக்கும் தொடர்ந்து விக்கல் வந்துகிட்டு இருக்கணும். இல்ல மகாராஜா, இல்ல. இவருக்கு விக்கல் வந்து நான் எப்பயோ பார்த்ததே இல்ல. மகாராஜா, அங்க பாருங்க அந்த ஓவியத்தை பாருங்க. நீங்க திரும்பி வந்த சந்தோஷத்துலனா இன்னைக்கு அவசரமா விஜயநகரத்தின் தலை சிறந்த ஓவியரை வச்சு இந்த ஓவியத்தை வரைய வச்சேன், உங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்கறதுக்காக. நீங்க எப்ப பில்லோர்கட்டுடைய மகாராஜாவானீங்க குருவே? பில்லோர்கட்டின் மகாராஜாவா? உங்களுக்கு என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணரே? மகாராஜா திரும்பி வந்த சந்தோஷத்துல உங்க மூளைக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? இல்ல குருவே, எனக்கு எதுவும் ஆகல. ஆனா இன்னைக்கு சிவனுக்கு பூஜை பண்ணும்போது நீங்க தான் எதையோ சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பில்லோர்கட் மகாராஜா வழங்கின அன்பளிப்ப உங்களோட அன்பளிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன? இது அவர் தந்ததுதான். நானும் ஒண்ணு வரைய சொல்லியிருந்தேன். அது இங்கதான் எங்கேயாவது இருக்கும். குருவே, சொல்லுங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களோட இதே மாதிரியான விவாதங்களை அடிக்கடி யோசிச்சு பார்த்து நான் அந்த சிறைச்சாலையில எத்தனையோ நாள் சிரிச்சிருக்கேன். இத்தனை வருஷங்களா நீங்க 2 பேரும் இல்லாம நான் எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியல. அப்புறம் நான் திரும்ப ஊருக்கு வந்ததும் உங்களோட குடும்பத்தை பத்தி நலன் விசாரிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, அம்மாவையும் சாரதா தேவியையும் பைல்வான் சூரியன் ஏற்கனவே உங்க வீட்டுல சந்திச்சிட்டா. ஆனா இன்னைக்கு அவங்கள அரசவையில பார்த்ததும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீங்க வரப்போறீங்கன்ற ஆசையில ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இனிப்பு வழங்கிக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் வழங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. சந்தோஷத்துல தலைகால் புரியாம இருக்காங்க. மகாராணிகளை சந்திக்க போயிருக்காங்க. மகாராணி வாழ்க! அட சாரதா, வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. தீர்க்க சுமங்கலியா இருங்க. எப்படி இருக்க சாரதா? நான் ரொம்ப நல்லா இருந்தேன். இப்போ உங்க 2 பேரையும் பார்த்துட்டல, அதனால இப்ப ரொம்பவே நல்லா ஆயிட்டேன். இது நீங்க எல்லாரும் வரப்போற சந்தோஷத்துல அம்மா எல்லாருக்கும் இனிப்புகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த லட்டு அம்மா அவங்க கையாலேயே செஞ்ச லட்டு. இது பூந்தியில பண்ணதில்ல, அன்புல பண்ண லட்டு. நன்றி அம்மா. எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்ல. உங்க 2 பேரும் பார்க்கும்போது விவரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம
நீங்க 2 பேரும் பல வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அழகா இருந்தீங்களோ அதே மாதிரி இன்னும் அழகா இருக்கீங்க இல்லையாம்மா? ஞாபகம் வந்துருச்சு. மிளகா அப்படின்னா இந்த இனிப்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க மிளகா சாப்பிடணுமா? இல்ல 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 இல்ல, இது சாப்பிடுறதுக்கு இல்ல, உங்க 2 பேருக்கும் திருஷ்டி சுத்தி போடுறதுக்காக. அப்படியா? சரி சரி. மன்னிச்சிருங்க மகாராணி, உங்க 2 பேரோட திருஷ்டியை கிடைக்க தான் நான் இப்படி பண்ணேன். உங்க 2 பேர் மேல கண்ணு பட்டுருச்சுன்னா உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும். அப்புறம் உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா அந்த சோகத்திலேயே எனக்கு உடம்பு முடியாம போயிடும். அப்புறம் எனக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா எல்லா வேலையும் அம்மா தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் அம்மாக்கு உடம்பு முடியாம போயிடும். சாரதா, நீயும் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இன்னமும் நீ அப்படியே தான் இருக்க, அப்பாவியாவும் அன்பானவளாவும். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் எவ்வளவு புத்திசாலியா இருக்காரு. சொல்ல போனா என் அம்மா ஊர்ல கூட நிறைய புத்திசாலியான ஆண்கள் இருக்காங்க. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் அளவுக்கு யாராலையும் வர முடியாது. ஒருவேளை நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் மட்டும் அவரை பார்த்திருந்தேன்னா நான் என்னோட அம்மா வீட்டு சொந்தத்திலே யாராவது ஒரு பொண்ணை பார்த்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். வாங்க எங்க கூட வந்து சாப்பிடுங்க. இல்ல 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 இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நாங்க இன்னும் போய் இனிப்புகளை வழங்கணும். வணக்கம் மாமா. ரொம்ப நல்லதா. அப்புறம் குருவே சொல்லுங்க. உங்களோட குடும்பம் என்னன்னு சொல்றது மகாராஜா, எனக்குன்னு குடும்பம் எதுவும் இல்ல. ஒரு மனைவி இருந்தா வர்ணமாரா. நான் எப்பவும் உங்களை நினைச்சு சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவளும் சோகமாகி அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறவங்களும் சோகப்படுத்த போயிட்டா. அதாவது நிரந்தரமா அவங்க அம்மா வீட்டுக்கு திரும்ப போயிட்டா. அப்புறம் நான் தத்தெடுத்த ஒரு மகன் இருக்க அமரப்பள்ளி. அப்புறம் மிச்சம் இருக்கிறது என்னோட இதயம். என்னோட இதயம் எவ்வளவு மென்மையானதுன்னா எல்லாரையும் என் சொந்தங்களா நினைச்சுப்பேன். பண்டித ராமகிருஷ்ணா, மகாராஜா, உங்களோட பையன் பாஸ்கர் அவன் எங்க இருக்கான்? அவன் எப்படி இருக்கான்? அவ ரொம்ப நல்லா இருக்கா மகாராஜா. இன்னும் கல்வியை பெற ஆச்சாரியரோட குருகுலத்துக்கு போயிருக்கான். போகல மகாராஜா, போகல, அனுப்பி வச்சிருக்காரு. மகாராஜா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவன் சின்ன வயசுல என்னோட நடவ ஒரு தடவை திருடி இருந்தான். எப்ப பார்த்தாலும் என் வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா வந்து என் மகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தான். மகாராஜா, நான் மட்டும் ஏதாவது பண்ணாம இருந்திருந்தா இவரோட மகன் இன்னும் இங்க விஜயநகரத்துல ஏதாவது குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். குருவே சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்ல. அப்படியே என்னோட தொலைஞ்சு போன குடும்பம் எனக்கு திரும்பவும் கிடைச்ச மாதிரி இருக்கு. காலச்சக்கரம் சுத்திடுச்சு. இப்ப அழிவு ஆரம்பமாயிடுச்சு. ராணி ஆட்டத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. இப்ப மந்திரி அவர்களுக்கான நேரமும் வந்துருச்சு. ரொம்ப கெட்டிக்காரங்க தான் ஆட்டத்தை விட்டுட்டு வெளியே போவாங்க. நான் ஆட்டத்தை விளையாடுற வீரன்லாம் இல்ல. இங்க நான் தான் ஆட்டமே. இந்த ஆட்டத்தின் ஆதாரமே அழிவு. இப்போ விஜயநகரம் இழந்த அதோட பெருமைய, அப்புறம் அதோட புகழையும் அது திரும்ப பெற்றே ஆகணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகரத்தை எந்த நிலைமையில பார்த்தனோ இப்ப திரும்பவும் அதே நிலைமையில நான் பார்க்க விரும்புறேன். கூடிய சீக்கிரம் விஜயநகரம் என்னோட கைக்குள்ளதான் இருக்கும். இங்க இருக்க யாருமே சோகமா இல்லாத ஒரு விஜயநகரத்தை, நோயாளிகள் இல்லாத விஜயநகரத்தை, படிக்காதவங்க இல்லாத விஜயநகரத்தை நான் பார்க்க விரும்புற பண்டித ராமகிருஷ்ணா. குருவே, விஜயநகரத்தின் வரலாறை திரும்பவும் பொண்ணு எழுத்துக்களால எழுத வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கண்டிப்பா அப்படியே நடக்கும் மகாராஜா. உங்களுடைய ராஜ அபிஷேகத்துக்கு பிறகு இந்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். இது என்னுடைய சத்தியம். சத்தியம். ரொம்ப நன்றி.
இந்த மரத்தை இவர் ஞாபகமா நான் தான் நட்டு வச்சேன்னு சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம், திரும்ப மாட்டிக்கிட்டோம்னா. குருவே, சொல்லுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரத்தை நான் எப்ப நட்டு வச்சேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது வந்து ஐயோ, இப்ப இவ்வளவு மரங்கள்ல எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும்? என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? ஈஸ்வரா, சிவபெருமான் வந்திருக்காரு, ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காரு. வாழ்க சிவபெருமான் வாழ்க! சிவனே போற்றி! தென்னாடுடைய சிவனே போற்றி! என்ன மகாராஜா, சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? நீங்க என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணுமா? சொல்லிட்டேன் மகாராஜா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கடந்த 20 வருடங்களா நான் தொடர்ந்து சிவபெருமானுக்கு பூஜைகளும் அர்ச்சனைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கேட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க திரும்பி வந்துடணும், நீங்க திரும்பி வந்துடணும், நீங்க திரும்பி வந்துடணும். அந்த சிவபெருமான் என் வேண்டுதல கேட்டுட்டாரு. என்னோட தவம் வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் சாட்சாத் சிவனே இங்க வந்திருந்தாரு. உங்களுக்கு நன்றி சொல்ல கடவுள் சிவபெருமான் இங்க வந்திருந்தாரா? குருவே, நீங்க தானே அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க கேட்ட மாதிரியே மகாராஜாவை அவர் அனுப்பிட்டார்ல. இதுதான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்பு பண்டிதர் ராமகிருஷ்ணரே. உங்களுக்கு எல்லாம் இது புரியாது. நான் சிவபெருமான் கிட்ட கேட்டுட்டேன், அதை அவர் எனக்கு தந்துட்டாரு. அதுக்கு நன்றி சொல்லதான் அவரே இங்க வந்துட்டு போனாரு. ஏன்னா நான் சிவபெருமான் கிட்ட மகாராஜா திரும்பி வரணும்னு கேட்டேன், அதனால விஜயநகரத்துக்கு நன்மை நடந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் மட்டும் ஒருவேளை சிவபெருமான் கிட்ட கேட்காம இருந்திருந்தா எப்படி அவர் தருவாரு? அப்படி அவர் தரவே இல்லைன்னா அப்புறம் விஜயநகரத்தின் மக்களுக்கு நல்லது எப்படி நடக்கும்? மகாராஜா, இன்னைக்கு நான் ராத்திரி பூரா ஒத்த கால்ல தவம் இருந்து சிவபெருமானுக்கு நன்றி செலுத்த போறேன். மகாராஜா வாழ்க! மகாராஜா வணக்கம் மகாராஜா. எப்படி இருக்கீங்க தனி அவர்களே, மணி அவர்களே? உங்க கருணையால நல்லா இருக்கும் மகாராஜா. குருஜி, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு, சீக்கிரம் வாங்க. என்ன செய்தி? சௌதாமணி தேவி கிட்ட குருஜி, சௌதாமணி தேவி அவங்க உங்களை வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. சௌதாமணி என்ன வர சொன்னாளா? மகாராஜா, உங்களுக்கு இந்த நாணயம் ஞாபகம் இருக்கா? இது ரொம்ப சுபமான நாணயமா நீங்க நினைப்பீங்க. வாழ்த்துக்களின் ரூபத்துல மக்களுக்கு இதை நீங்க தருவீங்க. இன்னைக்கு இதே நாணயத்தை நான் நிறைய நல்வாழ்த்துக்களோடவும் நல்ல ஆசைகளோடவும் உங்களுக்கு வழங்க விரும்புறேன். ஐயோ, நீங்க என்ன பண்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? மகாராஜாவுக்கு இப்படி ஒரு சாதாரண அன்பளிப்பு கொடுக்கறீங்க? குருவே, முதல்ல ராஜாவுக்கு ராஜாபிஷேகம் முடியட்டும் இருங்க. அதுக்கப்புறம் நான் மகாராஜாவுக்கு என்ன அன்பளிப்பை வழங்குறேன்னு பாருங்க. சரி சரி, விடுங்க விடுங்க. நீங்க என்ன மகாராஜாவுக்கு அன்பளிப்பு கொடுக்கறது? மகாராஜாவுக்கு நான் தான் சர்வ சிறந்த அன்பளிப்பு கொடுக்க போறேன். என்ன மகாராஜா? சர்வ சிறந்த அன்பளிப்பு என்னுடையதா தான் இருக்கும். ஏன், உங்க தலையில கொம்பு ஏதாவது முளைச்சிருக்கா? இல்ல, உங்க பின்னாடி தான் வால் வளர்ந்திருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரை, என் பின்னாடி எப்படி வால் முளைக்க முடியும்? என் தலையில எப்படி கொம்பு முளைக்குமோ அப்படிதான். சிறந்த அன்பளிப்பு என்னோடதான் இருக்கும். என்னோடதுதான் சிறந்ததா இருக்கும். என்னோடதுதான் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க பாருங்க அன்பளிப்பு. இருங்க இருங்க இருங்க, நீங்க 2 பேரும் இப்படி வாதம் பண்றத பாக்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு விதமான யோசனை தோணுது. நீங்க 2 பேரும் தரப்போற அன்பளிப்புல எது என்னோட மனச ரொம்ப கவர போகுதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க 2 பேர்ல யார் என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அவங்களாலதான் எனக்கு ஒரு நல்ல அன்பளிப்பை வழங்க முடியும்னு நினைக்கிறேன். இப்ப பார்க்க வேண்டியதெல்லாம் உங்க 2 பேர்ல யார் என்னோட இதயத்துக்கு நெருக்கமா இருக்கீங்க. சரி, நான் இப்ப கிளம்புறேன். மகாராஜாவுக்கு என்னுடைய அன்பளிப்பு தான் பிடிக்கும். உங்களால எல்லாம் முடியாது, விடுங்க. என்னோட அன்பளிப்பு தான் மகாராஜாவுக்கு ரொம்ப பிடிக்க போகுது. எனக்கு மகாராஜாவை சின்ன வயசுல இருந்தே தெரியும். அது உண்மையா இருக்கலாம், ஆனா எனக்கு அவர் 25 வருஷமா தெரியும். என்னுடைய அன்பளிப்பு தான் மகாராஜாவுக்கு பிடிக்கும். என்னோட பிடிக்கும்னு சொல்றேன். இல்ல, என்னோடது. பிரமாதம், மிக பிரமாதம். உணவுகளை பார்க்கும்போது ரொம்ப சுவையா இருக்கும்னு தெரிஞ்சுக்க முடியுது. எனக்கு எந்த உணவுகள்லாம் பிடிக்குமோ அதையே தான் செஞ்சு வச்சிருக்கீங்க. நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராஜா, ஆனா இதெல்லாம் நான் தான் பண்ண சொன்னேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னோட நண்பன் பண்டிதர் ராமகிருஷ்ணாவை தவிர வேற யாரு எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க முடியும்? அப்ப இதுதான் எனக்கு நீங்க வழங்க விரும்பின அன்பளிப்பா? இல்ல மகாராஜா,
இது எனக்கு உங்க மேல இருக்கிற அன்பு. அன்பளிப்ப நான் உங்களுடைய ராஜாபிஷேகத்துக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு வழங்குவேன். சரி வாங்க, நாம போய் சாப்பிடுவோம். வாங்க மகாராஜா. உட்காருங்க. நானா மகாராஜா? உங்களை தான் சொல்றேன் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வந்து உட்காருங்க. என்னோட நண்பனும் எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இங்க உட்கார்ந்து நீங்களும் என் கூட உணவை சாப்பிடுங்க. உங்களை உட்காருங்கன்னு சொன்ன. நான் இப்ப என் நண்பன் கூட உட்கார்ந்து சாப்பிடுறத எனக்கு ஏதோ இது ஒரு கனவு மாதிரி இருக்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் இல்லாத நேரத்துல நீங்களும் பல வருடங்களா விஜயநகரத்துல இல்லன்னு நான் கேள்விப்பட்டனே. என்னாச்சு ராமகிருஷ்ணா? மகாராஜா, நீங்க உங்களுடைய ராஜ பதவியை தியாகம் பண்ணிட்டு காட்டுக்கு புறப்பட்டு போனீங்கன்னு கேள்விப்பட்டதும் நானும் உங்களை தேடி ஒவ்வொரு காடா சுத்த ஆரம்பிச்சேன். ஆனா உங்களை மாதிரியே என்னையும் யாரோ பல வருடங்களா சிறைப்பிடிச்சு வச்சுட்டாங்க. பல முயற்சிகளுக்கு பிறகுதான் என்னால வெற்றிகரமா அங்கிருந்து தப்பிக்க முடிஞ்சது. நான் உங்களை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். ஆனா துர்பாகியவசமா உங்களை என்னால கண்டுபிடிக்கவே முடியல மகாராஜா. அப்படின்னா அதுக்கான அர்த்தம் நம்ம 2 பேரையும் மாட்டி விட்டுறதுக்காக ரொம்ப தெளிவான வலையை தான் எதிரிகள் விரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா தேவி அம்மாவோட கருணையால தான் நாம 2 பேரும் தப்பிச்சிருக்கோம். ஆமா மகாராஜா, தேவி அம்மாவுடைய கருணையும் இந்த ராஜ்யம் மேல நம்ம 2 பேருக்கும் இருக்கிற அன்புதான் நம்மள காப்பாத்தி இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இவ்வளவு நாளா இந்த மாளிகையில மாறு வேஷத்துல இருந்தது மூலமா ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இந்த மாளிகையில நம்மளோட நண்பர்களை விட எதிரிகள் தான் அதிகமா இருக்காங்க. ஆமா மகாராஜா, அந்த எதிரிகள் கிட்ட இருந்து உங்களையும் விஜயநகரத்தையும் காப்பாத்துறது தான் என்னுடைய கடமை. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க மகாராஜா, நம்மளுடைய எதிரிகளை எப்படி மண்ணை கவு வைக்கிறேன்னு பாருங்க. மற்றும் உங்களுடைய ஆசீர்வாதத்தால திரும்ப நம்மளுடைய விஜயநகரம் ஒரு முறை திரும்ப சிறந்த ராஜ்யமா கொடி கட்டி பறக்கும். வணக்கம் பெரிய மகாராணி. வணக்கம் சின்ன மகாராணி. ராமகிருஷ்ணரே, நீங்க மகாராஜாவுக்கு உணவு பரிமாறிட்டு இருக்கீங்களா? இல்ல மகாராணி, இரு நண்பர்கள் ஒன்னா உட்கார்ந்து உணவு சாப்பிட்டு இருக்கோம். உங்களோட அன்பு நண்பன் உங்களுக்கு ஏதோ ஒரு அன்பளிப்பு தரப்போறாருன்னு நினைக்கிறேன். என்ன அன்பளிப்பு பண்டிதர் ராமகிருஷ்ணரே? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? மன்னிச்சிடுங்க மகாராணி, அது மகாராஜாவுடைய ராஜாபிஷேகத்துக்கு அப்புறம் தான் அது என்னன்னு உங்களுக்கும் தெரிய வரும். என்ன இருந்தாலும் உங்க அன்பளிப்பு ரொம்ப விசேஷமானதா தான் இருக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. என்ன இருந்தாலும் என்னோட அம்மா வீட்டுல அன்பளிப்பு தர மாதிரி யாராலையும் முடியாது. யாராவது அன்பளிப்பு கொடுக்கணும்னா இப்படிப்பட்ட அன்பளிப்பை கொடுக்கணும்னா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். அது உண்மைதான். என்ன இருந்தாலும் நீங்களும் உங்க அம்மா வீட்டு அன்பளிப்பு தானே. உங்களை அடைஞ்சதுனால எங்க மகாராஜா பாக்கியசாலி ஆயிட்டாரு. என்ன மகாராஜா? சொல்ல போனா ராஜகுரு தத்தாச்சாரியரும் எனக்கு விசேஷமான அன்பளிப்பை வழங்க போறாரு. ஆனா இப்போ சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, யாருடைய அன்பளிப்பு சிறந்ததா இருக்க போது? பண்டிதர் ராமகிருஷ்ணரோடதா இல்ல குரு தத்தாச்சாரியரோடதா? ஏன்னா யாருடைய அன்பளிப்பு சிறந்ததா இருக்கோ அவங்க தான் என் இதயத்துக்கு நெருக்கமானவங்களா இருப்பாங்க. மகாராஜா, உங்களுடைய இதயத்துக்கு பக்கத்துல இருந்து நான் விலகி போனா மட்டும்தான் வேற ஒருத்தங்களால அங்க வர முடியும். நான் ஏற்கனவே அங்கதானே இருக்கேன். அப்போ நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க மகாராஜாக்கு பக்கத்துல இருக்கீங்கன்னா அப்போ நான் எங்க இருக்கேன்? நீங்க மகாராணி? சொல்லுங்க சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த கேள்விக்கான பதில சொல்லுங்க. சின்ன மகாராணி, நான் மகாராஜாவுடைய இதயத்துக்கு நெருக்கமா இருக்கேன். ஆனா நீங்க மகாராஜாவுடைய இதயத்துக்குள்ளேயே இருக்கீங்க, சரிதானே? இத நான் யோசிக்கவே இல்ல. சொல்ல போனா மகாராஜா, நானும் சின்ன மகாராணியும் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தரலான்னு யோசிச்சிருக்கோம். நாங்களும் உங்களை மகிழ்விக்க விரும்புறோம். கண்டிப்பா மகாராணி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராணி, நீங்க மகாராஜாவுக்காக இவ்ளோ நிறைய உணவுகளை சமைக்க வச்சிருக்கீங்க. இத பார்த்து மகிழ்ச்சி அடைந்ததுனால நானும் உங்களுக்காக சுவையான ஒண்ண பண்ணி கொண்டு வந்திருக்கேன்.
பாவக்காய் அல்வா. பாவக்கால அல்வா. ராமா, இன்னைக்கு நீ நல்லா மாட்டிக்கிட்ட. அளவுக்கு அதிகமா பேசிக்கிட்டே இருந்தல்ல, இப்ப பாவக்காய் அல்வாவை சாப்பிடு. அண்ணா மகாராணி, ராமகிருஷ்ணா, நீங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் முதல்ல உங்களோட வாய்க்கு தான் இனிப்பு கொடுக்க போறேன். அது என்னவோ உண்மைதான். எனக்கு நல்லா தெரியும். இத பாக்கும்போது உங்க வாயில எச்சில் ஊறுதுல. அதுலயே என்னோட வயிறும் நிறைஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டுதான் ஆகணுமா? கண்டிப்பா சாப்பிடுறேன். பாவக்காய் அல்வா சின்ன மகாராணி பண்ணியிருக்காங்க. நான் சாப்பிடுறேன். எப்படி இருக்கு அல்வா? சுவையா இருக்கு மகாராணி. பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே சுவை இன்னும் இந்த அல்வால இருக்குல்ல. அப்ப சாப்பிடுங்க, இன்னும் சாப்பிடுங்க. இல்ல இல்ல, அது அப்படி அவ்வளவு சுவையா இருக்குன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் எதுக்காக தனியா சாப்பிடணும்? வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவர் மொத்த குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட்டோம். போங்க பண்டிதரே, இத வீட்டுக்கு சீக்கிரம் கொண்டு போங்க. அங்க அம்மாவுக்கும் சாரதா தேவிக்கும் கொடுங்க. ஆமா மகாராஜா, சரியா சொன்னீங்க. நான் தனியா ஏன் சாப்பிடணும்? நான் குடும்பத்தோட இத போய் சாப்பிடுவேன். அம்மாவுக்கும் சாரதாவுக்கும் தருவேன். உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி மகாராஜா. அனுமதி வழங்குங்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம் பெரிய மகாராணி. வணக்கம் சின்ன மகாராணி. மறக்காம சாப்பிடுங்க. மகாராணி திருமலம்பா, நீங்க இன்னும் அல்வா பண்ணி வச்சிருக்கீங்கல்ல? நிறைய இருக்கு. அப்போ அதை கொண்டு வர சொல்லி மகாராஜாவுக்கும் கொடுங்க. இத இப்பவே கொண்டு வர சொல்றேன். இல்ல 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 மகாராணி, சின்ன மகாராணி, நான் அல்வாவை வந்து சாப்பிடுறேனே. என்னன்னா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன் இல்லையா, அதனால நான் ராஜ்யத்தை போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். அண்ணா மகாராஜா, அண்ணா நான் வந்து சாப்பிடுறேன். பாவக்காய் ஆறிடுமே மகாராஜா. பாவக்காய் இல்ல, பாவக்காய் அல்வா. என்னாச்சு? ஐயோ ஐயோ அம்மா நிறுத்துங்க. அடிங்க அடிங்க, என்ன அடிங்க, அடிங்க, நல்லா அடிங்கம்மா. ஐயோ அம்மா நிறுத்துங்க நிறுத்துங்க, அம்மா அடிபட்டுரும். அடிங்க. ஐயோ அம்மா, அகிலாண்டேஸ்வரி, முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க. திரும்ப கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்லையே. அப்புறம் சாரதா என்ன பண்ணுவா? இல்ல. புத்திசாலித்தனத்தை காட்டுறியா? இல்ல. இல்ல இல்ல, ஐயோ ஐயோ, இல்ல இல்ல இல்ல, காட்ட மாட்டேன் காட்ட மாட்டேன். ஆனா முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்களே. நீ இதுக்குதான் தகுதியானவ. எப்ப பார்த்தாலும் உன்னோட புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் எல்லார் முன்னாடியும் காட்டிடுற. ஆனா இப்ப என்ன புத்திசாலித்தனத்தை காட்டினேன்? நான் என்ன பண்ணேன்? ஒரு நிமிஷம், நீ அமைதியா இரு. நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க அமைதியா இருங்கம்மா. நீ சொல்லு. அப்படி நடக்கலனாலும் ஒருவேளை நடந்திருக்கும்ல. என்ன நடந்திருக்கலாம்? உங்க கல்யாணம். ஏன் கல்யாணமா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? என் கல்யாணம் தான் எனக்கே தெரியாம ஏதோ கெட்ட நேரத்துல உன் கூட ஆயிடுச்சு. பெரிய மகாராணி சொல்றாங்க, அவங்க உன்னோட புத்திசாலித்தனத்தையும் திறமையும் பார்த்து ரொம்ப வியந்து போயிட்டாங்களாம். நீ மட்டும் சாரதாவை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தனா அவங்க அம்மா வீட்டு சொந்தத்துல ஏதாவது ஒரு பொண்ணுக்கு உன்ன கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களாம். உண்மையாவா? ஐயோ ஆண்டவா, இதுல என்னோட தப்பு என்னமா இருக்கு? எல்லா தப்பும் உன்னோடதுதான். எப்ப பார்த்தாலும் எல்லார் முன்னாடியும் உன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டிடுற. அத பார்த்து எல்லாருமே ரொம்ப வியந்து போயிடுறாங்க. இன்னையில இருந்து நீ யார் முன்னாடியும் உன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டக்கூடாது. இல்லனா நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அம்மா தாயே, உங்க அம்மா வீட்டுல யார் இருக்காங்கன்னு அங்க போக போறீங்க? இது சொன்னது அம்மா இல்ல, நான் தான் சொன்னேன். ஞாபகம் இருக்கட்டும், இதுக்கப்புறம் நீங்க யார் முன்னாடியும் உங்களோட புத்திசாலித்தனத்தை காட்டவே கூடாது. இதுக்கப்புறம் நீங்க முட்டாளாவே இருங்க. ஆனா நான் சொல்றதை கேளுங்க. கேட்காதீங்க, கேட்கவே கேட்காதீங்க.
யாரும் நான் சொல்றதை கேட்காதீங்க. நான் ஒரு முட்டாள். 2 பேரையும் பாரு. எல்லாம் நேரத்துக்கு ஏத்த மாதிரி தான் நடக்குது. நேத்து வரைக்கும் அந்த கிழமை உங்க பக்கத்துலயே உங்க கிட்டயே சுத்தி விட்ட பம்பர மாதிரி உங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தான். இப்ப என்னடானா அந்த ஏமாத்துக்கார கிழமை அந்த சௌதாமினி தேவி பின்னாடி பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். என்னால இதை நம்பவே முடியல. நான் எங்க, அந்த சௌதாமணி தேவி எங்க? சரியா சொன்னீங்க. உங்க அளவுக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. மந்தாகினி எங்க, அந்த சௌதாமினி எங்க? ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எங்க கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு. அத வச்சு பால் எது தண்ணி எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆமா மந்து. வணக்கம் குருஜி. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சௌதாமினி வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை? இல்ல நாங்க சௌதாமினி தேவி இல்ல, நாங்க மந்தாகினி தேவிய பார்க்க வந்தோம். ஆனா இங்க மந்தாகினி தேவி இல்ல. இல்ல தெரியல. உண்மையாவா? அடே, உங்க 2 பேருக்கிட்டையும் யோசிங்கன்னு சொன்னல. மகாராஜாவை சந்தோஷப்படுத்துற மாதிரி என்ன அன்பளிப்பு தரலாம்னு யோசிக்க சொன்னல. ஆனா நீங்க 2 பேரும் இங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க. போங்க, இங்க இருந்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. டேய் முட்டாளுங்களா, இங்க இல்லடா, வீட்டுக்கு போய் யோசிங்கடா, போங்க. சௌதாமினி. மகாராஜாவுக்கு என்ன அன்பளிப்பு வழங்குறது? இப்ப சாரதாவும் அம்மாவும் தான் எனக்கு உதவ முடியும். அம்மா, சாரதா, இதெல்லாம் விடுங்க. நீங்க 2 பேரும் இத பத்தி யோசிங்க. மகாராஜாவுக்கு என்ன அன்பளிப்பு தரணும்னு. ஏன்னா இந்த தடவை இது மகாராஜாவுடைய இதயத்துக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி. இல்ல, நீங்க வெறும் ஏன் இதயத்துக்கு மட்டும் நெருக்கமா இருங்க. ஏன்னா மகாராஜா இதயத்துக்கு நெருக்கமா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அங்கேயே இருந்துருவீங்க. அதுக்கப்புறம் மகாராஜா உங்களை எல்லா வேலையிலயும் சம்பந்தப்படுத்திடுவாரு. நான் தனியா இங்க உட்கார்ந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்க வேண்டியதான். அட, இது நல்லா இருக்கே. நான் முழு நேரமும் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய அரசாங்க வேலைய ராஜினாமா பண்ணிடுறேன். முழு நேரமும் சாரதா தேவி பின்னாடியே அங்க இங்கன்னு வந்துகிட்டே இருக்கேன். நாள் பூரா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். என்னுடைய வயிறை பானை ஆக்கிக்கிட்டே இருக்கேன். அட சாரதா தேவி, இன்னும் நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போங்க, உங்க கணவருக்கு சுவையான உணவை பண்ணி கொண்டு வாங்க. போங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? உன்னோட வேலைய ராஜினாமா பண்ணிட்டேன்னா அப்புறம் குடும்பத்தை எப்படி ஓட்டுறது? ஊதியம் எப்படி வரும்? காசு இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. அந்த நிலைமை வரும்போதுதான் உனக்கு புரிய வரும். செல்வம் இல்லாதவனுக்கு ராஜாவும் இருக்க மாட்டாங்க, பிரஜைகளும் இருக்க மாட்டாங்க. அம்மா, அப்படிலாம் எப்பவும் நடக்காது. என்னைக்காவது நான் எதுவும் இல்லாம நின்னா முதல்ல மகாராஜா தான் எனக்கு உதவி கைகளை நீட்டுவாரு. அப்புறம் அட, எங்க போறீங்க? ராஜினாமா பண்ண போறாரா என்ன? இல்ல சாரதா, இப்ப மகாராஜாவுக்கு என்ன அன்பளிப்பு கொடுக்கணும்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. ராஜினாமா கடிதமா? இந்த நியாயமணியை யார் அடிச்சது இந்த நேரத்துல? ஐயோ, என்ன கொன்னுட்டாங்களே! ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்ககிட்ட எவ்வளவு தரம் சொல்லியிருக்கேன், கண்ணுல அப்பப்ப நல்லெண்ணெயை விடுங்க, அப்பதான் பார்வை நல்லா தெரியும்னு சொல்லியிருக்கேன்ல. கண்ணை மூடிக்கிட்டே நடக்கிறீங்களா என்ன? மன்னிச்சிடுங்க குருவே, மன்னிச்சிடுங்க. எனக்கு தான் அடிபட்டு இருக்கு. இப்ப இத சொல்லுங்க, யார் அந்த நியாயமணி அடிச்சது? இத பாரு, இப்ப கண்ணோடு சேர்த்து உங்க புத்தியும் வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். மழுங்கி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அத பார்க்க தானே போய்கிட்டு இருக்கேன். நியாயமணியை இப்படி ஒருத்தங்க அடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியாதா? இல்லன்னா அரசபையில பதவியில இருக்கிற யாரோ ஒருத்தங்க பண்ண ஒரு செயலுக்காக யாராவது நியாயம் கேட்டு வந்திருந்ததா இந்த மணி அடிப்பாங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் இப்பவே அரசவைக்கு போய் ஒரு சொடக்கு போடுற நேரத்துக்குள்ள இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிடுறேன். வாங்க. ஐயோ, முதல்ல உங்க சொடக்குல சத்தம் வருதான்னு பாருங்க. சத்தமே வர மாட்டேங்குது. வராது, விடுங்க. அட, இந்த சொடக்கெல்லாம் விடுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இதை யோசிங்க. மகாராஜாவோட பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி இந்த நியாயமணி அடிச்சிருக்காங்க. அதனால இப்ப நியாயம் வழங்காத வரைக்கும் நம்ம மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியாது. அம்மா,
இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் விஜயநகரத்துடைய சந்தோஷம் திரும்ப வந்திருக்கு. இந்த மணியின் சத்தம் மகாராஜாவுக்கு வரப்போற ஒரு சங்கடத்துக்கான அறிகுறியா இருக்குமா? அட குருஜி, எங்க போறீங்க? மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! விஜயநகர வரலாற்றுல சில முறை தான் இப்படி நடந்திருக்க. ஒருத்தவங்க நியாய மணியை இப்படி அடிச்சு நியாயம் பெறணும்னு முயற்சி பண்றத. யார் அந்த நபர்? என் முன்னாடி வந்து நில்லுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.